அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை ஒரே நாளில் வசியம் செய்ய 2 பிரியாணி இலைகள் போதும். நன்மைக்காக மட்டுமே இந்த வசிய முறையை நம்ம பயன்படுத்தணும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் மற்றும் வசிய முறைகள் இவை அனைத்துமே மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வசிய முறை மிக மிக எளிமையானது, அதே நேரத்தில் ஆற்றல் மிகுந்த ஒரு முறை. எளிமையான மந்திரம் கலந்த ஒரு தாந்திரிகம். இந்த மந்திரம் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். 2 முறை மட்டும்தான் இந்த மந்திரத்தை நம்ம எழுத போறோம். தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் இந்த இரண்டுமே கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தாங்க. மந்திர ஜபங்கள் மற்றும் தாந்திரிக முறைகள் இந்த ரெண்டுத்திலையுமே கூட பார்த்தோம்னா மனதின் ஆற்றலை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாமேன்னு அகத்திய மாமுனிவரே சொல்லியிருக்காரு. சோ மந்திரங்கள் நமக்கு உடனே பலன் கொடுக்கணும்னா கூட மன ஒரு நிலைப்பாட்டுடன் அதை நம்ம பயன்படுத்தணும். சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு டெக்னிக்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம சொன்னதை போல உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். அடுத்ததாக, யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. யாருக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும்தாங்க இந்த வசிய முறை உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். ஏதோ மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களை பற்றிய ஞாபகங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஆழமான தூக்கத்தில் உங்களை பற்றிய தெளிவான கனவுகள், இங்கிலீஷ்ல விவிட் ட்ரீம்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அது போன்ற கனவுகள் அவங்களுக்கு தோன்றும். அவங்க தூங்கி எழுந்ததற்கு பிறகும் நாள் முழுவதும் அந்த கனவுகள் அவங்க மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகிட்டே இருக்கும். உங்களை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுடைய ஆழ்மனதுல தீவிரமாக தோன்றும். நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் கூட உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அல்லது நீங்க 2 பேர் சந்திச்சு பேசக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். சோ இது போலதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னு உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் அப்படியே செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. உண்மையான அன்பு, பாசம் மற்றும் காதலை வெளிக்கொண்டு வரக்கூடிய வசிய முறை இது. இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்ன்ற வார்த்தையை கேட்டாலே அதை தவறான விஷயமா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. பிரிந்து வாழும் உண்மையான உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க சித்தர்களும் மகான்களும் இது போன்ற வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நல்ல நோக்கத்திற்காக இந்த வசிய முறையை நம்ம பயன்படுத்தும் பொழுது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தாதுங்க. சரி வாங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை
இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பே லீஃப். ஓரளவிற்கு கிழியாத ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி பிரியாணி இலை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. அதீதமான வசிய சக்தி கொண்டது இந்த பிரியாணி இலை. இதை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு வசம்பு. வசம்பை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதீதமான மருத்துவ குணங்களையும் தாந்திரிக குணத்தையும் கொண்டது. வசியத்திற்கு வசம்பு மிகவுமே முக்கியம். இந்த வசம்பை பயன்படுத்தி ஒரு சின்ன வசியமை முறையை கூட நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். ஒரே ஒரு சின்ன துண்டு வசம்பு இருந்தாலே போதும். வீட்ல ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கடையில புதியதாக நீங்க வாங்கிக்கோங்க. எப்பவுமே சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக வசம்பை நம்ம வாங்கணும். 6 மணிக்கு பிறகு இதனுடைய பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க. சுடுவான் அப்படிதான் இதை நம்ம அழைக்கணும். கடைசியாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசி. அரை ஸ்பூன் அளவிற்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சாஸ்திரத்துக்காகத்தான் இந்த பச்சரிசியை நம்ம யூஸ் பண்றோம். பச்சரிசி கிடைக்காதவங்க நீங்க புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க எந்த வகை அரிசியை பயன்படுத்துறீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி கிடைக்காதவங்க நீங்க எந்த வகை அரிசியை வேணாலும் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவிற்கு அரிசி இருந்தாலே போதும். இந்த பொருட்களை போட்டு வைப்பதற்கு ஒரு சின்ன பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது கண்ணாடி பாட்டில், கண்ணாடி ஜார்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ், மண் பானை, மண் குடுவை அல்லது பீங்கான் ஜாடின்னு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு கட்டாயமாக மூடி இருக்கணும். மண் பானை, குடுவையாக இருந்தாலும் ஒரு சின்ன பிளேட் மாதிரி போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. இப்ப இந்த பிரியாணி இலையில நம்ம வசிய மந்திரத்தை எழுத போறோம். ஒரு இலையில உங்களுடைய பெயரை எழுதி மந்திரத்தை எழுதணும். இன்னொரு இலையில நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதி அந்த வசிய மந்திரத்தை எழுதணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. பென்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க பெயரை எழுதணும். அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹா, அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்க கூப்பிடக்கூடிய ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நீங்க எழுதணும். இனிஷியல்லாம் நீங்க எழுதணும்னு கிடையாதுங்க. பெயர் மட்டும் எழுதினால் போதும். இப்போ 2 இலையில இது போல நீங்க எழுதிக்கணும். ஒரு இலையில உங்க பெயர், இன்னொரு இலையில் நீங்க விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். எழுதி முடிச்சிட்டு 2 இலைக்கு நடுவுல ஒரு வசம்பை வச்சு இந்த 2 இலைகளையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது நூல் வச்சு நீங்க கட்டிடுங்க. எந்த கலர் நூல் அல்லது ரப்பர் பேண்ட் வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரியுது பாருங்க. 2 இலைக்கு நடுவுல இந்த வசம்பை வச்சு நூல் அல்லது ரப்பர் பேண்ட் பயன்படுத்தி அதை நீங்க கட்டிடுங்க. வசம்பு வெளியே வராத மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக நீங்க கட்டிடுங்க. இலைகள் முழுவதுமாக கிழியாம பார்த்துக்கோங்க. ஏன்னா கட்டும் பொழுது இலை கொஞ்சமா கிழிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் முழு இலையும் நீங்க கிழியாமல் பார்த்து கட்டிடுங்க. இப்ப ஒரு சின்ன பாக்ஸ்ல அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவிற்கு அரிசியை நீங்க போட்டுக்கோங்க. அதுல நீங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலைய போட்டுட்டு அந்த பாக்ஸ் நல்லா மூடி வீட்டின் ஏதாவது ஒரு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. இந்த டைரக்ஷன்ல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. மறைவான ஒரு பகுதியில நீங்க வச்சாலே போதும். வீட்டில் இருக்கும் நபர்கள் இதை பார்த்தால் பரவாயில்லைங்க. வெளியாட்கள் யாரும் இதை பார்க்க கூடாது. சோ கொஞ்சம் மறைவான இடத்துல நீங்க வைக்கணும். பெட்ரூம், ஹால், கிச்சன், பூஜை ரூம்னு எங்க வேணாலும் இந்த பாக்ஸை நீங்க வைக்கலாம். இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைப்பதை போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துகிட்டதற்கு பிறகு இந்த பிரியாணி இலையை நீங்க எரிச்சிடுங்க. உள்ள இருக்கக்கூடிய வசம்பை நீங்க எடுத்துருங்க. பிரியாணி இலையை மட்டும் தாங்க நம்ம எரிக்கணும். வசம்பு மற்றும் அந்த அரிசியை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடலாம், அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலைகள்ல வேணாலும் நீங்க போடலாம். அந்த நபர் நீங்கள் விரும்புவதை போல பேசினதற்கு பிறகு குறிப்பிட்ட நாள்ல தான் இதை தூக்கி போடணும்னு கிடையாதுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இப்படி ஒரு தாந்திரிகம் நீங்க செஞ்சு வச்சிருக்கிறத அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்க சொல்லவே கூடாதுங்க. சாதாரணமாக அந்த நபர் உங்ககிட்ட பேசினதற்கு பிறகும் இப்படி ஒரு தாந்திரிகம் செஞ்சு வச்சதை
அந்த நபர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணவே கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல முழு நம்பிக்கையுடன் கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த சில மணி நேரங்களிலேயே உங்களுக்கு பலன்கள் தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.